சரியான கணங்க வெயிட்டு, சரியான வெயிட்டு. இதோ பாருங்க எவ்வளோ பெரிய மீன். எவ்வளோண்ணா? 1000 ரூபாய் கூட. 1000 ரூபா கூட. 1000 ரூபாயாண்ணா? ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்களோட வீல் அவுட்டர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கப்பலில் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க, அந்த மீன்களை எப்படி கப்பலில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அந்த மீன்களை எடுத்து எப்படி சேல் பண்ணுறாங்க, என்னென்ன மீனில் இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, அதை எப்படி ஏலம் விடுறாங்க, அதோட விலை எவ்வளோன்னு தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 2 மணிக்கெலாம் ஷார்ப்பாக கப்பல்லேருந்து மீன் பூரா வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்து ட்ரம்மாக உள்ளே வச்சுருக்காங்க. ட்ரம்லேருந்து அப்படியே எடுக்கிறாங்க மீன் பூரா. சரி, எப்படி அந்த ட்ரம்லேருந்து மீனெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே அண்ணன் வந்து மீனை அப்படியே பல்காக எடுத்து கொட்டுறாரு. ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு உள்ளே போயிட்டு வந்திருக்கு? 5 நாள் ஆச்சு. என்னென்ன மீன்னா கிடச்சிருக்கு? சீலா, சங்கரா, கிழ்ச்ச, பாறை, செருப்பு மீன். ஓகே ஓகே, பாருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரம்மில் தான் வந்து மீனெல்லாம் அடைச்சி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாருங்க, உள்ள ஃபுல்லாக இங்கே பாருங்க, உள்ள ட்ரம்முக்குள்ளே ஃபுல்லாக இந்த ஃபிஷ் தான். ஃபுல்லாக ஐஸ் போட்டு நல்லா கொட்டுறாங்க பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ள இருந்து தூக்குறீங்களா? போய் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன். உள்ளே வந்து மீன் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அது எப்படி வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ அண்ணன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ணே உங்கள் பேர் என்ன தானே? அப்பா கேமரா கூட இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஐஸ். அப்படியே எங்கள் அப்பா இங்கே பாருங்க. ஆனால் இப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்களாண்ணா? மீன் ஃபுல்லாக இப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. இது பூரா என்ன மீன்னா இருக்குது? என்னண்ணா? வஞ்சரம். இது ஒரு பாட்டு, அது ஒரு பாட்டாண்ணா? இது அந்த இன்ஜின். ஸோ இதில் மட்டும் தான் மீன் அடுக்குவீங்களா? இதில் மட்டும் இருக்கும். இதில் எவ்வளோ டன் மீன் அடுக்கலாம்ண்ணா? 20 டன் அடுக்கலாம். அடேங்கப்பா. இங்கே பாருங்கள். ஸோ இது மொத்தம் ஒரு 10 பார்ட்டிஷன் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ உள்ள கப்பலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா 10 பார்ட்டிஷனு. இந்த பார்ட்டிஷனில் ஒவ்வொன்றுலேயும் ஒன்று ட்ரம்மில் வச்சு அடிக்கிருக்காங்க. ஸோ மீன் பிடிச்சி வந்து ட்ரம்மில் அடிக்கிருக்காங்க பாருங்க, தெரியுதா? நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க, ஐஸ் கட்டியாக போட்டு பாருங்க. ஃபுல்லாக ட்ரம்மாக என்னண்ணா? காளி பாருங்க. இங்கே பாருங்க, வவ்வால் மீன். வவ்வால் தான் என்னது பாருங்க, வவ்வால் மீன். இது என்னண்ணா? இது என்ன உள்ள? இது ஐஸ் ஸ்டோரேஜ். செம்ம ஜில்லுன்னு இங்கே பாருங்க. திருக்க மீன் எவ்வளோ பெரிய திருக்குண்ணா. அடேங்க அப்பா. இது பூரா என்ன பண்ணுவீங்க இதில்? ஸோ நீங்கள் போகிறப்ப வந்து ஐஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பிடிக்க வந்து ஐஸ் மேலே போட்டு பண்ணுவீங்க. ஓகேண்ணா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய திருக்குண்ணா. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? மாசமாக இருக்காண்ணா? இதோடலாம் பெருசாக இருக்குது. அடேங்கப்பா. அடேங்கப்பா. 1 டன் 2 டன்னில் இருக்குமாங்க. பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்குது.
நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு காரப்பொடி தானே அது. இது என்ன மீன்னா? பாறை, குமரப்பாறை. குமரப்பாறை. ஒரு நல்ல எப்படின்னா உங்களுக்கு ஜில்லுன்னு இல்லையாண்ணா? செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஒரு எப்படி ஸ்டோர் பண்ணிடுறாங்க, சூப்பராக பண்ணிடுறாங்க. ஸோ அண்ணன் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணது. உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா எப்படி இருக்குன்னு? எல்லாமே எப்படி பண்ணுவீங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கேனில் ஒரு கூட மீன் கொட்டுவான், நெக்ஸ்ட்டு ஒரு கூட ஐஸ் கொட்டி விடுவான். ஆமாம், 3 திரும்பி ஒரு கூட மீன் கொட்டும், திரும்பி ஒரு கூட ஐஸ் கொட்டுவான். ஒரு கேனுக்கு 3 கூட ஐஸு, 3 கூட மீன் கொட்டி விடுவோம். இது மொத்தம் எத்தனை கேன் அடிக்கலாம்? ஒரு பாக்ஸுக்கு 10 கேனு. ஆமாம், ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் அது அதில் ஒரு 10 பாக்ஸ் இருக்குது. இந்தாண்ட ஒரு 8 பாக்ஸ், இந்தாண்ட ஒரு 8 பாக்ஸ். ஒரு பாக்ஸுக்கு 10 கேன். மொத்தம் 16 பார்ட்டிஸ் இருக்கு. 16 பார்ட்டிஸ் 10 பாக்ஸ். இது பெரிய மீன்ல எப்படி அடுப்பீங்க? பெரிய மீன்லாம் அந்த மாதிரி அடிக்கிறது தான். என்ன மாதிரினா? மாவுலாஸ் அடிக்கிறதுல இது மாரி மாவுலாஸ். இது மாவுலாஸ். வஞ்சிரா மாவுலாஸ் அப்படி அடிக்கும். ஒரு மீன் எடுத்து காட்ட முடியுமா? பாறை மீன். பாருங்க, அண்ணன் வந்து ஒரு பெரிய மீன் எடுக்கிறாரு. பாருங்க, வஞ்சிர மீன். எவ்வளோண்ணா இந்த மீன்? ஒரு மீன் வாங்கினா எவ்வளோ வரும்? அது 2000 ரூபாய்க்கு மேலே வரும். 2000 ரூபாய்க்கு மேலே வரும். பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரம்மை வெளியே எடுத்து இந்த மாதிரி மீன் வச்சுருக்காங்க. மீன் எடுத்து அப்படியே கொட்டுறாங்க. பாருங்க, கூட கூடையாக வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த கூடை எவ்வளோண்ணா அந்த மீன்? இது வந்து 1500 ரூபா. 1500 ரூபா. அது என்ன மீன்ண்ணா? அது கில்ச்சை. ஓகே, அது வந்து 6000 ரூபா. எதுண்ணா? 6000. 6000. அது என்ன மீன்? பாறை மீன். இது எவ்வளோ வரும்ண்ணா? இது வந்து 1000 ரூபா வரும். 1000 ரூபா வரும். 1500 ரூபா. ஓகே. கடவராலாம். கோலா மீனா? இங்கே பாருங்க, மூக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு. மீன் வேற லெவலில் இருக்கு. மீன் வந்து மொத்தம் 30 கிலோ வருமா. இந்த கூடையே வந்து 1000 1500 தான் வருமா. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு சதை வந்து அதிகமாக இருக்குமா. இந்த சிக்கன் லாலிபாப்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த ஃபீல் இருக்குமா சதை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கூடை வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க. சரி வாங்க, அடுத்த போட்டில் வந்து எப்படி என்னென்ன மீன்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சொரா மீன். சொரா மீன் ஒரு சரியாக கணங்க வெயிட்டு. அண்ணா இந்த சொரா எவ்வளோண்ணா? சொரா எவ்வளோ? 4000 ரூபாயா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காசிமேடு வந்திருக்கேன். காசிமேடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கப்பல் இருக்குது. கப்பல் எல்லாத்துலேயுமே வந்து மீன் இறக்கிட்டே தான் இருக்காங்க. பாருங்க, பரன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு 2-2:15 தான் அது. அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்துலேயே வந்து ஓடுறாங்க. பரபரன்னு மீன் அவ்வளோ ஐஸாக இருக்குது. தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்களேன். ஆனால் இது என்ன மீன்னா? கிழிச்சையா? எவ்வளோ கூட? 2000 ரூபா போகுது. எத்தனை கிலோ இருக்கும்? 20-21 கிலோ. 2000 ரூபாலாம் பரவாயில்ல தான். ஒரு கிலோ வந்து 100 ரூபா ரேட்டில் போடுறாங்க. 100 ரூபா வரும் ஒரு கிலோ. என்னன்னா அந்த மாதிரி ரேட்டு. எவ்வளோ பாறை மீன்? இது என்ன பாறைக்கா? தேங்காய் பாறையா? சேலப்பாறை. டேலர் பாறையா? அங்கே பாருங்க, அது எவ்வளோ வெயிட் இருக்கும்? அப்பா சரியா 5 கிலோ இருக்குது. எவ்வளோக்கா கூட கணக்கா? ஒரு மீன் 2000 ரூபா. பாருங்க பாருங்க, இந்த போட்டில் ஃபுல்லாக எறா தான் இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒயிட் ப்ரானா. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. எவ்வளோண்ணா இது? இது எவ்வளோ கூட? கூட 6000 போகுது. கூட 6000 ரூபா போகுது. கிலோ வந்து 600 ரூபா போகும். 600 ரூபா போகும். அவர் கூடையில் எவ்வளோ கிலோ இருக்கும்? 12 கிலோ இருக்கும். 12 கிலோ இருக்கும்.
என்ன மீன்? கவலைதானா? கவலை மீன் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இப்போ கவலை கூட எவ்வளோண்ணா போயிட்டு இருக்கு? அங்கதான் போனோம். ஸோ இங்கே வந்து கூடையில் வந்து எடுத்து கொடுப்பாங்க, அங்கே வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்டில் வந்து எப்படி வந்து மீன் உள்ளே வைக்கிறாங்க, வெளியே எடுத்துகிட்டு வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க காமிச்சுங்க. இப்போ ஏலம் விட போகிறாங்க, எப்படி ஏலம் விடுறாங்க, போது என்னென்ன மீன் வந்து என்னென்ன ப்ரைஸுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூடை வந்து 20,000 டயர் பாருங்க. இங்கே பாருங்க, சரியான ப்ரைஸ். பாருங்க, என் கை தண்டி இருக்கு, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க, சரியான பெருசு பாருங்க, சரியான பெருசு. கூட 20,000. மோஸ்ட்லி இந்த மாதிரி மீனில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோண்ணா அது? எவ்வளவு? 800 ரூபா. காரப்பொடி வந்து 800 ரூபாயாம். காசிமேடில் என்னென்ன மீன் வந்திருக்கோ எல்லா மீனோட கூட ரேட்டு வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒவ்வொரு மீன். இப்போ வந்து நம்ம காரப்பொடி மீன் பார்த்துருக்கோம், அடுத்த மீன் வந்து எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க. அண்ணா இது என்ன மீன்ண்ணா? சீடை மீன். எவ்வளோண்ணா ரேட்டு? 1300 சொல்லி 1000 ரூபா தரீங்க. ஓகே, இது எத்தனை கிலோ இருக்கும்? 18 கிலோ இருக்கும். 6 ரூபாண்ணா, 6 ரூபா. 6000 ரூபா. எவ்வளோ கிலோ இருக்கும்? 27 கிலோ 26 கிலோ. என்ன மீன்னா? 12 கிலோ 15 கிலோ. 15 கிலோ. என்ன மீன் அது? மடசங்கரா. ஓகே, இது என்ன மீன்னா? இது கலவா. கனவா. கலவா. எவ்வளோண்ணா? இது 3000 ரூபாய். எப்படிண்ணா டேஸ்ட் இருக்கும்? ரெண்டுமே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். தரமான மீன் தான். தரமா இருக்கும். 3000 கொடுமா. கூட எவ்வளோண்ணா? 1300 ரூபா. என்ன மீன் அது? கவலை மீன். கவலை மீன் வந்து 1300 ரூபான்னு கூட கொடுக்குறாங்க. எத்தனை கிலோ இருக்கும்? 18 கிலோ இருக்கும். 18 கிலோ 19 கிலோ இருக்கும். ஓகே. கல்கோடா எவ்வளோக்கா? 3500. எத்தனை கிலோ இருக்கும்? கிலோலாம் எனக்கு தெரியாது. பாருங்க, இது பேர் வந்து கல்கோடுவாவா. அண்ணா இது என்ன மீன்னா? ஆரா சார். ஆரா. எவ்வளோண்ணா? 1000 ரூபாய் கூட. 1000 ரூபா கூட. 1000 ரூபாயாண்ணா. பாருங்க, இது வந்து ஆரா மீனா. எப்படி நெத்திலி மாதிரி இருக்குமாண்ணா? முள்ளு இருக்காதா? நெத்திலி மாதிரி தான் இருக்கும். நெத்திலி மாதிரி தான் இருக்கும். 1000 ரூபா தான் ஃபிக்ஸ்டுவா இல்லை ஏதோ கம்மி பண்ணலாம் சார். கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மீன் வந்து 6000 ரூபாய். 6000 ரூபாய் கேட்குறாங்க, தரலையாம். பட் 12000 ரூபாய் சொல்கிறாங்க. ரெண்டு கூடையும் சேர்த்து விலை மீன். நான் எவ்வளோண்ணா கனவா? 4-5. எத்தனை கிலோ இருக்கும் இதில் ஒரு கூடையில்? 20 கிலோ இருக்கும். வாழை எவ்வளோண்ணா? எவ்வளோ கூட? 1200 ரூபா. ஸோ வாழை 1200 ரூபாயும் கூட. நம்ம பேரம் பேசி வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இங்கே விற்று தரவங்க வேறவங்களா? இல்லைப்பா, ஓனரே விற்கிறாங்க. ஓனர் தான் விற்கிறாங்க. ஸோ ஏலம் விடுறது பூரா ஓனர் தான் விற்கிறாங்க. ஓனர் தான், வேற யாரும் விற்க மாட்டாங்க. வஞ்சரம் தானே? வஞ்சரம். ஓகே. 4 மீன் 9000 ரூபா. ஒரு மீன்லாம் தர மாட்டீங்க? ஒரு மீன் தருவோம். இது என்ன மீனா? பூங்குயில். எவ்வளோ சொல்கிறாங்க? 6000 ரூபா. 6000 ரூபாய் சொல்கிறாங்களா? எல்லாம் சேர்த்து 6000 ரூபாய் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீலாவாக வச்சுருக்காங்க. ஆனால் சீலா எவ்வளோண்ணா? 7000 ரூபாய். ஸோ இது ஃபுல்லாக வந்து சீலா வந்து ஒரு கூடை வந்து 7000 ரூபாய். ஸோ நம்ம இதுலேருந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம். நாக்கு மீன் எவ்வளோண்ணா? 2000 ரூபாய். 1500 ரூபா. பாறை எவ்வளோக்கா? 4-5.
பத்திரிக்கை எவ்வளோ? 1.5 1500 சொல்கிறாங்க கூட. 1000 ரூபா போகும். இது எவ்வளோ? என்ன பண்ணது? சிவப்பு மீன் எவ்வளோ? 10,000 ரூபா கூட. 8,000 ரூபா போகும். ஓகே. வேற என்னென்ன மீன் இருக்கு நம்மகிட்ட? சங்கரா, பாறை, சீலா, காணாங்காத்தா. அதில் எவ்வளோ ரேட்டில் போயிட்டு இருக்கு இப்போ? 3,000 ரூபா போகுது. ஓகே ஓகே. சீலா எவ்வளோண்ணா போகுது? 7 ரூபா போகுதா? ஓகேண்ணா. வவால் மீன் பெரிய பெரிய வவால். அண்ணா வவால் எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா? 17,000. 17. ஓகே. இந்த இதுனா 5,500 ரூபா. ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பா, காசு மட்டும். ஓகே. மெடிசன்லாம் மீன் உள்ள பக்காவாக இருக்கும். மீன் நல்லா இருக்கும். விரும்பி வாங்கலாம். எல்லா மக்களும் வந்து வாங்கலாம். எத்தனை போட்டி தடவை இருந்து வாங்கலாம். நல்லா குவாலிட்டியான மீன் பக்காவாக இருக்கலாம். சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா கெளுத்தி சொல்கிறீங்க? 1,500. ஓகே. ஸோ கம்மி பண்ணி சொன்னால் எவ்வளோ சொல்லுவீங்க? 1000 ரூபா. ஓகே. நெத்திலி எவ்வளோண்ணா? 1000 ரூபா. பாருங்க, இவ்வளோ நெத்திலையுமே 1000 ரூபா தான் சொல்கிறாங்க. அப்படியே செம்ம சீப்பாக இருக்குங்க. விலையெல்லாம் பரவாயில்ல, நல்லா சீப்பாக தான் கொடுக்குறாங்க. பாருங்க, செருப்பு மீன் வச்சுருக்காங்க. நான் எவ்வளோ ரேட்லாம் போயிட்டுருக்கு செருப்பு மீன்? 3,500. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து 3,500 ரூபாயா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்க. ஸோ அண்ணன் தான் வந்து சேல் பண்ணுறாரு. காசிமேடில் 2 மணிலேருந்து 3 மணி வரையும் போட்லேருந்து மீனை இறக்கி ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம் முடிஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூடையில் வந்து 1 கிலோ 1/2 kg மீன் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ரேட்டில் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்தே இருக்கும். சரி வாங்க இந்த கூடை மீனோட ரேட்டெல்லாம் கேட்கலாம். காரப்பொடி 150 ரூபா சொல்லி 100 ரூபா போடுறோம். கடமை 300 ரூபாய் சொல்லி 200 ரூபான்னு போடுறோம். இந்த இலை வந்து 200 ரூபாய் சொல்லி 150 ரூபா போடுறோம். 200 ரூபாய் சொல்லி 150 ரூபா போடுறோம். குமரப்பாறை வந்து 600 ரூபாய் 500 ரூபாய் போடுவோம். அது நான் காணாங்கத்தை வந்து 350 ரூபா 250 ரூபா போடுவோம். இந்த இலை பெரிய இலை வந்து 400 ரூபா சொல்லி 300 ரூபா போடுறோம். தேங்காய் பாறை 350 ரூபா சொல்லி 250 ரூபா போடுறோம். பெரிய சைஸ் வந்து 800 ரூபா சொல்லி 500 ரூபா போடுறோம். வவால் வந்து 1,500 ரூபா. அது ரேட்டு கட்டுப்படி ஆனால் போடுவோம். ஒரு 1,300 1,200 அது மாதிரி கட்டுப்படி ஆனால் போடுவோம். இது 800 ரூபா, இது 800 ரூபா, அதெல்லாம் 200 ரூபா 200 ரூபா. இதில் எல்லாம் 200 ரூபா. 200 ரூபா. ஓகே. டைகர் எவ்வளோ சார்? 200 ரூபா. அது 1,200 ரூபா. 1,200. 500 1,200. 1,200. ஓகே. டைகர் பேண்ட். பரலாண்ணா? அது பாறை 1,500 ரூபா 2 பீஸ். 2 பீஸ் 1,200 ரூபா. அது கொடுவா 2 ரூபா. 2,000 ரூபா. 2,000 ரூபா. நண்டு எவ்வளோண்ணா? நண்டு 400 ரூபா. 400 ரூபா. எவ்வளோண்ணா பிளானு? 300 ரூபா. கிலோ 300 ரூபா. என்னண்ணா அது? சீம்பாலா? எவ்வளோவா இருக்கும்? எவ்வளோண்ணா? 20 ரூபாயா? எடுத்து காட்டுறீங்களா? ஆனால் அப்படியே காட்டுங்க, கையில் காட்டுங்க. சீம்பால்லாம் இங்கே விற்கிறாங்க. 20 ரூபாய். டேஸ்ட் எப்படிண்ணா இருக்கு? ஆனால் இது என்னண்ணா? இது கோதுமை பால் தலை. கோதுமை பால் என்னென்ன போட்டு பண்ணுவீங்க? இது சம்பா கோதுமை, நாட்டு சக்கரை, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே இருக்கும். எல்லாமே எவ்வளோண்ணா சேல் பண்ணுறீங்க? 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது சாப்பிட்டா என்ன ஹெல்த் பெனிஃபிட் வரும்? இங்கே வந்து எல்லாம் டீ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த வயிறு ஃபில் ஆகிறதுக்கு இந்த இது கொடுக்குறோம். நம்ம இந்த டைமில் 2 மணிக்கு நம்ம இந்த இதை கொடுக்குறோம். அது எவ்வளோண்ணா இது? 20 ரூபா. 20 ரூபா. இங்கே பாருங்க, நல்லா வந்து பாதாம் அள்ளி தெளிச்சிருக்காரு அண்ணன். இது பேர் என்ன சொன்னீங்க? கோதுமை பால். கோதுமை பாலா? டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. காசிமேடு வந்தால் கண்டிப்பாக இந்த கோதுமை பால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அண்ணன் தான் சேல் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு பெரிய மீனோட ஏலம் நடக்கும். வஞ்சரம், பரலா மீன், பாறை மீன் எல்லா பெரிய மீனோட ஏலம் நடக்குது. அந்த ஏலம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.
எவ்வளோ போய் செஞ்சா ப்ரோ விலையெல்லாம் ஓகேவா ரேட்டு எவ்வளோ ப்ரோ வாங்கினீங்க 3000 ரூபாயா எவ்வளோ கிலோ இருக்கும் 5 கிலோ இருக்குமா இந்த மாதிரி தான் காசிமேடில் வந்து ஏலம் நடக்கும் மீனெல்லாம் விற்கிறாங்க ஸோ ரொம்ப கம்மியான விலையில் விற்கிறாங்க ஸோ நீங்கள் பேரம் பேசி மோஸ்ட்லி போனீங்கன்னா பேரம் பேசி வாங்குங்க கண்டிப்பாக கம்மியான விலையில் கிடைக்கும் ஃபைனலாக தான் காசிமேடு செல்வான மீன் கட் பண்ணுறதை பார்த்துட்டு கிளம்பலாம் ஸோ இதோட நான் வீடியோ முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன் டாடா பை பாய் 2 மணி தான் போவாமா 2 மணி தான் போவான் ஆமா இந்த வேலையை முடிச்சுட்டு அழகா போவான் வேற என்ன பண்ணாலும் தெரியல